ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, என்னோடய 7 month ஓல்டு பேபியோட நைட் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே வந்து அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேருமே சேர்ந்து என்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரது யாரது அம்முக்குட்டி சல்ல ஏஞ்சிட்டீங்களா? ஜுஜு கொலைக்குது அடிபட்டு சோரிட பயமா இருக்கா உங்களுக்கு? ஜுஜு கொலைக்குத பப்பம்டா. என்னடா பாப்பா எப்போ ஏஞ்சிங்க? பாப்பா 6 மணி போல் எழுந்துச்சிட்டா. 6:15க்காக வந்து நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீட் பண்ணி முடித்ததுமே அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள். எங்க வரீங்க? இங்க வரீங்க? டேய் 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 இங்க வரீங்க? பாப்பா இப்போ தான் க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. க்ராலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. கொஞ்சம் லேட்டு தான் 7 மந்தில். ஸோ இட்ஸ் ஓகே. அவங்க இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரை பண்ணி நல்லா விளையாடிட்டுருக்காங்க. ஸோ 7:30 போல் பாப்பாவுக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் சத்து மாவு கஞ்சி நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி கூட. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து பபிள்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலும் இந்த கன்சிஸ்டன்ட்லேயே குக் ஆகி வந்துடும். ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ பசி டைம் வந்துருச்சு. அவள் இப்போ என்னை எப்படி கூப்பிட்றா நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். அவளுக்கு பசி வந்தாலே போதுங்க, அம்மா அம்மான்ட்டு கூப்பிடவே ஆரம்பிச்சிருவா. 5 மந்த்லேயே நான் அம்மானு கூப்பிட்டா. அம்மா கூப்பிட்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் விலாகில் எப்படி நான் கூப்பிட்றான்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ அக்காவும் தங்கச்சியும் வந்து சாப்பிட்றாங்க. அக்கா வந்து அவளுக்கு வந்து நான் இட்லி கொடுத்தேன். இப்போ இட்லி வந்து இவளுக்கும் ஊட்டி விட்டா அவள் கேட்குறான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பசினாலும் ஃபஸ்ட் நான் தண்ணி கொடுத்துட்டு சத்து மாவு கஞ்சி நான் அரைச்சது வந்து வீட்டில் ரெடி பண்ணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரியவளுக்கு நான் ஹாய் தான் சொல்ல காமிச்சேன். அவள் கூட வெல்கமாக சொல்லிட்டான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ இவங்க 2 பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, டிவி பார்த்துட்டு சுடி டிவி பார்த்துட்டே தான் சாப்பிட்றாங்க. பெரியவளுக்கு வந்து இந்த சுடி டிவி தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபோன்லாம் கூட கொடுக்க மாட்டேன். ஸோ கூடவே இந்த மேடமை உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உள்ள பெட்ரூமில் போகலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பெரிய வந்து ஹாலை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இவள் டாய்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு காலில் பூச்சி விளையாடிட்டுருக்கா. இவளோட டாய்ஸாக வந்து பாப்பா அங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. மேட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி மடித்து வைக்கிறான். ஒரு பொறுப்பான அக்காவாக மாறியிருக்காங்க. எதனால தெரியல, திடீர்னு தான் அப்புறம் வந்து ஒரு தொடப்பத்தை வச்சு நான் பெருக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதையும் நாங்கள் வந்து கூடவே நானும் பாப்பா வந்து பார்த்துட்டே இருந்தோம். இப்போ அந்த விளையாடுறத பார்த்தா மேடம் சிரிச்சிட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி நானும் நடக்குதா பாருங்கள். இந்த சேட்டையெல்லாம் அவள் பெரியவ ரொம்ப பண்ணுவாங்க. அவளை பார்த்தா இவளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டே அவள் தாங்க. இதுவும் வந்து உங்கள் வீட்டில் நடக்குதா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்பா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வெட் வைப்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸை நல்லா தொடச்சிட்டேன். பாடி ஃபுல்லாகவே வந்து நான் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுமே வந்து பாடி லோஷன் செட்டஃபில் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து பவுடர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் பாடி லோஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் அண்ட் பாடி 2த்துக்குமே வந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸு நெக்கு எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து முடி இருக்கிறதுனால பெயின் இருக்கா இல்லைன்னு தெரிலங்க, சொரிஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஃபேஸு பாடி ஃபுல்லாகவே வந்து நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டேன். பேம்பர்ஸ் எல்லாமே போட்டு மேடம் பாருங்கள் எப்படி ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு விளையாடணும். சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் விளையாடாச்சு. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆனதுமே இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக தூங்க போக மாட்டாங்க. இப்போ வந்து என்ன எதுக்காக சிரிச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அக்கா வந்து பின்னாடி டான்ஸ் ஆடிட்டுருக்கா. என்ன பாட்டுக்கு ஆடுறான்னு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்களேன். காற்று மேலே காற்று சாங் தாங்க அவள் ஆடிருந்தா. மேடம் அதோட கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க, அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் தூங்க நேரம் வந்துடுச்சுங்க. இப்படி அழ ஆரம்பித்தாலே அவளுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இதுக்கு மேலே அவளை நான் தூங்க வைக்கலைன்னா யாரையுமே வந்து அவள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்கங்க. சரி நான் போய் அவளை தூங்க வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.